ஹலோ மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 அக்டோபர் 6 அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் 16 contestants தான் ஃபர்ஸ்ட் டே வர போகிறாங்க. இது நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போது 16 contestants யார் அப்படின்றத ஒரு குயிக் ரீகேப்பை நம்ம பார்த்து முடிச்சிடலாம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் விடிவி கணேஷ். 63 years ஏஜ் ஆகிற இவருக்கு ஒரு ஹை பாப்புலாரிட்டி தேவையே இல்லை. அவர் ஏன் பிக் பாஸ்க்கு வராரோ நமக்கு புரியவே இல்லைங்க. பட் இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ரீசெண்டாக குக் வித் கோமாளி 5ல வந்திருந்த இவருக்கு இந்த பிக் பாஸ் தேவையா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நிறைய மூவிஸில் சப்போர்ட்டிங் ரோலில் அவரோட காமெடிஸ்லாம் சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஷோலையுமே நல்லா காமெடி பண்ணி எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகிறன்ற நம்பிக்கையில் கூட்டிகிட்டு வராங்களா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். டிஎஸ்கே திருச்சி சரவணகுமார், ஏஜ் 29 இருக்கு. அண்ட் ரீசெண்டாக லப்பர் பந்து மூவியில் ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைச்சிச்சு இவரோட ஆக்டிங்காக. அண்ட் அந்த ரோல்மே சூப்பராக பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் KPY சீசன் 7 டைட்டில் வினரும் இவர் தான். அண்ட் பயங்கரமாக மிமிக்ரியும் பண்ணுவார். அண்ட் ஒரு ஷோவில் விஜய் சேதுபதியோட வாய்ஸை அவர்கிட்டே பேசி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் விஜய் சேதுபதியும் ஒரு பாராட்டினார். ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா பாஸ்கரன், ஏஜ் 53. இவங்க ஒரு 50+ மூவிஸில் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லையுமே நடிச்சிருக்காங்க. அண்ட் எல்லாமே ஒரு சைட் ரோல் அண்ட் சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக இவங்க எந்த மூவியில் நடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா டாடா மூவியில் கவின் கூட நடிச்சிருப்பாங்க. சவுண்ட் சரோஜா அப்படின்ற ஒரு கேரக்டரில் சூர்யா கூட ஒரு படத்தில் நடிச்சு கொஞ்சம் நல்லா பாப்புலரும் ஆனாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க வந்து. ஆக்டர் ரஞ்சித், டைரக்டர் இல்லைங்க, ஆக்டர் ரஞ்சித். ரீசெண்டாக இவரே டைரக்டராகவும் மாறி இருக்காரு. கவுண்டம் பாளையம் அப்படின்ற ஒரு படமும் எடுத்திருக்காரு. தமிழ் அண்ட் மலையாளம் மூவிஸில் நிறைய நடிச்சிருக்காரு. அண்ட் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட மிங்கிள் ஆகிட்டு கொஞ்சம் நாள் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அண்ட் திருப்பி இப்போ அகைன் சீரியல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு ரிவ்யூவரை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிக் பாஸ்க்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அது வேற யாரும் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சால் ஃபேட்மேன் ரவீந்தர் தான். பிஹைண்ட் உட்ஸில் இவரோட ரிவ்யூக்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அவர் இப்போ இந்த ஷோக்கு வர போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்கிற லிஸ்ட்லேயே இவர் தான் கொஞ்சம் விட்டியான ஆள்னே சொல்லலாம். பிகாஸ் அந்தளவுக்கு ஒரு நல்லா யோசிப்பார். அவர் யூஸ்வலாகவே ஒரு ப்ரொடியூசர், லிப்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அண்ட் ரீசெண்டாக இவர் ஒரு பெரிய கான்ட்ராவர்சியில் மாட்டினார். ஒரு 16 crore ஸ்கேம்ல இவர் அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் வெளியும் வந்துட்டார். சீரியல் ஆக்ட்ரஸ் மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணப்போ இவர் வந்து பயங்கரமாக பாப்புலர் ஆனார். வைரலும் ஆயிட்டாரு. தெரியாதவங்களுக்கு கூட இவர் யார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அண்ட் இவர் எல்லாருமே செல்லமா ஃபேட்மேன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வரப்போற கண்டஸ்டன்ட்ல இவர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்போம்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சுனிதா, ஏஜ் 33. இவங்க வந்து டான்சர், காமெடியன், சிங்கர் எல்லாமே சொல்லலாம். மல்டி டேலண்டட் தான் இவங்க. விஜய் டிவில நிறைய வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோடி நம்பர் 1 சீசன் 7ல ரன்னர் அப்பாவும் வந்திருக்காங்க. அண்ட் 3 மூவில டெபியூ பண்ணாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில. ஜனனியோட ஃப்ரெண்டாக வந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவிஸ் நடிச்சிருக்காங்க. ஆனால் பெரிய லெவலில் ஷைன் ஆகலை. ஸோ அந்த பாப்புலாரிட்டியை ரீச் பண்ணுறதுக்காக தான் இப்போ பிக் பாஸ்க்கு வராங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அருண் பிரசாத் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. பாரதி கண்ணம்மா சீரியலில் வர பாரதி. இவருக்கு ஏஜ் 32. அண்ட் ஃபர்ஸ்ட் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் நடிச்சிருந்திருக்காரு. அண்ட் லவ் ஜானரை நிறைய தேடி நடிச்சிருக்காரு. பிகாஸ் இவருக்கு ரொமான்ஸ் அவ்வளோ ரொம்ப பிடிக்குமா. பட் இவருக்கு நார்மல் லைஃப்பில் ரொமான்ஸ் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. மேயாத மான்ல வைபவ் கூட ஒரு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு. இங்கே வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாநாடா மயிலாட கோகுல்நாத் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோகுல்நாத்னு சொன்னால் தெரியாது, கோகுல் அப்படின்ற ஒரு நிறைய ஃபேமஸ் ஆயிருக்காரு. அண்ட் அம்புலி கோகுல் அப்படி சொன்னாலும் நிறைய பேருக்கு தெரியும். பிகாஸ் அம்புலி படத்தில் நடிச்சிருப்பார் இவர். அண்ட் ரீசெண்டாக விக்ரம் மூவியில் கூட ஒரு சைட் ரோல் ஒன்று பண்ணியிருந்தாரு. அங்கேயும் லோகேஷோட திட்டினதாக ஒரு இன்டர்வியூவில் இவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் ஷூட்டிங்க்கு லேட்டாக போனதால லோகேஷ் கொஞ்சம் திட்டி விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரிலாம் இருந்தால் பிக் பாஸ்க்கு சுத்தமாக செட் ஆகாது. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டான்ஸராக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கோரியோகிராஃபராக மாறி இப்போ ஆக்டராகவும் மாறி இருக்காரு. பிக் பாஸ் வந்த அப்புறம் இவருக்கு நிறைய மூவிஸில் கோரியோகிராஃபராக சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றத எனக்கு பர்சனலாக தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சௌந்தர்யா நஞ்சுண்டன் ஃப்ரம் பெங்களூர், ஏஜ் 29 ஆகுது இவங்களுக்கு. அண்ட் இவங்க நிறைய பாப்புலர் மூவிஸில் நடிச்சிருக்காங்க. லைக் தர்பார், ஆதித்யா வர்மா அண்ட் திரௌபதி. அவங்க டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணி இன்னும் நிறைய மூவிஸை கிராப் பண்ணுறதுக்கு பிக் பாஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு. அண்ட் இவங்க மெயினாக இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா என்னன்றதை பார்ப்போம். சந்தோஷ் பிரதாப், ஏஜ் 37 ஆகுது இவருக்கு. அண்ட் ரீசெண்டாக அரண்மனை மூவியில் நடிச்சிருப்பாரு. ஒரு 10+ மூவிஸ் கிட்ட நடிச்சிருக்காரு. அண்ட் ஈகை அப்படின்ற மூவியும் நடிச்சு வச்சிருக்காரு. மேபி பிக் பாஸ்க்கு அப்புறமா அது ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் குக் வித் கோமாளி 3 சீசன்லேயும் வந்திருக்காருங்க இவர். ஆல்மோஸ்ட் நிறைய குக் வித் கோமாளி கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளார பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு என்டர்டெய்னிங்கான சீசனாக இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செல்லம்மா சீரியல் ஃபேம் அன்ஷிதா, ஏஜ் 26 ஆகுது இவங்களுக்கு. அண்ட் ஷீஸ் ஃப்ரம் கேரளா. இவங்க ரீசெண்டாக ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இன்வால்வ் ஆனாங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தா இவங்க கோ ஆக்டர் அர்ணவ் கூட. அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆச்சு. அது சொன்னதே வந்து அர்ணவோட ஒய்ஃப் தான் சொல்லியிருந்தாங்க அதையுமே. பட் லேட்டர் ஆன் இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து அண்ட் சோஷியல் மீடியாவில் பப்ளிஷும் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ட்விஸ்ட்னா இவங்க 2 பேருமே வந்து பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. எஸ், அன்ஷிதா அண்ட் அர்ணவ் இவங்க 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்கு வர போகிறாங்க. அண்ட் வீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தர்ஷா குப்தா, ஏஜ் 30.
இவங்களுக்கு பெருசாக இன்ட்ரொடக்ஷன் தேவையில்ல, பிகாஸ் அந்தளவுக்கு இவங்க பாப்புலர் ஆனாங்க குக் வித் கோமாளி 2க்கு அப்புறமா. இவங்க ருத்ரதாண்டவம் அப்படின்ற ஒரு மூவி நடிச்சிருந்தாங்க, பட் அதுலேயும் பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கல. ரெகக்னிஷன் கிடைச்சிச்சு, பட் அந்தளவுக்கு பாப்புலர் ஆகல. ரெகக்னிஷன் எந்த அளவுக்கு கிடைச்சிச்சுன்னா 2021 பெஸ்ட் டெபியூட்டன்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் த இயர் அவார்டும் வாங்கியிருந்தாங்க. பட் குக் வித் கோமாளி தான் இவங்களோட கரியரை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இவங்களும் சேம் விஜய் டிவி கேங்லேருந்தே தான் வராங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு. பவித்ரா ஜனனி ஏஜ் 31 ஆகிற இவங்கள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் விஜய் டிவியில் நிறைய சீரியல் நடிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரமான ரோஜாவில் மலர் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தென்றல் வந்து என்னை தொடும் அப்படின்ற சீரியலில் அபிநயான்ற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க இவங்க. அண்ட் ஷீ இஸ் அ பாப்புலர் ஃபேஸ். 2 விஜய் வரப்போறாங்க இந்த பிக் பாஸ் சீசன் 8 வீட்டுக்கு. ஒன்று வந்து விஜய் ஜாக்லின், இவங்க வந்து கணக்கானம் காலங்களில் டெபியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நிறைய சீரியல் அண்ட் ஆங்கர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவி ஷோஸ்க்கு. இவங்களுக்கு ஏஜ் 28 ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் விஜய் யாருன்னு பார்த்தா பாகியலட்சுமி சீரியல் நடிச்சிட்டு இருக்க விஜய் விஷால் தாங்க. அவரும் சில ஷோலாம் ஆங்கரிங்கும் பண்ணியிருக்காரு. அண்ட் குக் வித் கோமாளி 4ல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். 16 கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் இதுதான். அண்ட் நிறைய பேர் குக் வித் கோமாளில தான் வராங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுது சீசன்னு. புது ஆங்கர் வரதுனால ஒருவேளை எல்லாம் நிறைய என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இவங்களை எடுத்து வந்து போட்டாங்களா இல்லை என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. இல்லை கான்ட்ரவர்சியான ஆளுங்களையும் எடுத்துள்ளார போட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் தான். நம்ம சேனலில் பிக் பாஸ் சீசன் 8 டெய்லி ரிவ்யூஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, so that you will not miss the videos. Stay tuned for more videos. Until then, see you. Bye bye.